சந்தைக்கு போகலாங்களா? இன்றைக்கிலாம் லீவில் இருக்கனால குட்டீஸு எல்லாம் கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போயாச்சு. நம்ம ஊர் சந்தை ஈரோடு சோலார் சந்தை செவ்வாய்க்கிழமைனா கூடிடும். ஒரு 3 மணிலேருந்தே விற்கிறவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. தோட்டத்துக்காரங்களும் சரி, இல்லை மார்க்கெட்டில் வாங்கி விற்கிற வியாபாரிகளும் சரி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து ஒரு 5:30 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்லா அப்படியே ஜேன்னு கூட்டம் இருக்கும். 9 மணிக்கு மேலே அப்படியே கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன இங்கே நம்ம ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்கன்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை சந்தையில் ஒரு பொருள் கிடைக்கலன்னா வேறு அது எங்கேயுமே கிடைக்காதுன்னு எல்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லேடிஸுக்கான ஸ்லிப்பர்ஸு, நைட்டிஸு, ஹேர் அசசரிஸு, கிளிப்ஸு இது மாதிரியும் மல்லிகை சாமானுங்க, ஸ்நாக்ஸு கடை, கருவாடு வேணுமா, ஒப்புட்டு மாதிரி ஸ்வீட் கடைங்க, குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கடைங்க, வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பாத்திரங்க, காய்கறி, அது நாட்டு காய் வேணுமா என்ன வேணும் எல்லா காயுமே கிடைக்கும். உங்களுக்குலாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்காத பொருள்னால் நம்ம ஊரில் கிடைக்கும். அந்தளவுக்கு இருக்கும். சிப்ஸு தள்ளுவண்டி ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து சில்லி கடை ஓடிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரீனு, மேட்டு, டவல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பொருள் விற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை ஆனால் ஆஜராகிடுவாங்க. அவங்கவுங்களுக்கான இடம் நிரந்தரமாக ஒரு இடமும் இது என் இடம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வாரம் வந்து காய் வாங்கினோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சரி இந்த அம்மாட்டையே வாங்கலாம் அப்படின்னாலும் அடுத்த வாரம் போனால் அதே அம்மா அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தேங்காய் வாங்கிட்டு போகிறோம், தேங்காய் உடச்சி உள்ளே கெட்டுருச்சுன்னா அந்த கெட்ட தேங்காவை நீட்டாக ஒரு கேரி பேக்கில் போட்டு கொண்டு போய் இது மாதிரி உங்கள்கிட்ட வாங்கினேங்க கெட்டுருச்சுன்னு சொன்னால், அப்படியாம்மா சரிம்மா எவ்வளோன்னு வாங்கினேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ரேட்டுக்கு அந்த அன்றைக்கி என்ன தேங்காய் வாங்கினாலும் கொடுக்க முடியுமோ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே ஒரு நம்பிக்கை மாதிரி தான். அதனால் ஊர் சந்தைங்கிறது உண்மையாலுமே சூப்பர் தாங்க. இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சந்தைக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.